ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸில் அடுத்த செக்மெண்ட் நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் வித் டிஃபால்ட் வேல்யூ. டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ இப்போ ஃபார் மை கன்வீனியன்ஸ் அண்ட் யுவர் கன்வீனியன்ஸ் லெட் மீ டேக் பிளாக் ஸ்க்ரீன் நம்ம எடுத்துப்போம். ஐபைத்தன் போயிடுறேன். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், ஆட் மை நம்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இப்போ எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு பேராமீட்டர் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன், சம் ஈக்குவலன் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ரொம்ப சிம்பிளாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ ஆட் மை நம்பர்னு கால் பண்ண உடனே நான் வேல்யூ கொடுக்குறேன், 10,12 அப்படின்னு கொடுக்குறப்ப சம் எனக்கு 22 அப்படின்னு வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபங்க்ஷன் கால் வந்து ஆட் மை நம்பர்னு கால் பண்ணுறப்ப ஆர்குமெண்ட்ஸ் வந்து 10,12 அப்படின்னு அனுப்புகிறப்ப எனக்கு இங்கே 10 இங்கே போகும், இங்கே ஒய்க்கு வந்து 12 போகும். எனக்கு சம் வந்துட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. இட்ஸ் மோர் சிம்பிள். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக எழுதிட்டோம். இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிம்பிளாக எக்ஸ் ப்ளஸ் ஒய்னே கொடுங்க. அங்கிட்ட பிரிண்ட்டு சம் ஈக்குவலன்ட்டு இல்லை சம்னா இங்கே ரெண்டு கன்ஃபியூஷன் ஆகிடுங்க. அடிஷன் ஈக்குவலன்ட்டு கமா சம்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஆட் மை நம்பர் அப்படின்னு கொடுக்குறப்ப இங்கே 120,12 அப்படின்னா 132 எனக்கு அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு. இங்கே எவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருக்குது? 2 பேராமீட்டர்ஸ். எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் வேணும்? 2 ஆர்குமெண்ட்ஸ் வேணும். சப்போஸ் நான் இங்கே ஒரு ஆர்குமெண்ட் அனுப்பலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 மட்டும்தான் அனுப்பியிருக்கேன். ஸோ எக்ஸ் காட் த வேல்யூ பட் ஒய் டஸ் நாட் காட் த வேல்யூ. ஒய்க்கு வேல்யூ போகல. அதனால் இங்கே சொல்கிறான் பாருங்கள், எரர் சொல்கிறான், டைப் எரர் சொல்கிறான் பாருங்கள். ஆட் மை நம்பர் மிஸ்ஸிங் 1 ரெக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட்டு ஒய் மிஸ் ஆகுது, அதை அனுப்பு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் இந்த இடத்துல மீண்டும் கிளியர் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அப்போ ஆட் மை நம்பர் அப்படின்னு கால் பண்ணுறப்ப நான் 100,120 அப்படின்னு கொடுத்து ஆகணும். சப்போஸ் நான் இங்கே கொடுக்கல அப்படின்னா தட்ஸ் அன் எரர். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் டு பி மேட்ச்டு வித் த நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஆர்குமெண்ட்ஸும் பேராமீட்டர்ஸும் மேட்ச் ஆகும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிஃபைன் பண்ணுறேன். இப்போ நான் டிஃபைன் பண்ணுறப்போ 3 பேராமீட்டர் இருக்குது, எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ நான் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்டார் இசட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்டார் இசட் அப்படின்னு கொடுக்குறப்ப நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இசட்டோட மல்டிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து அடிஷன் போட வேணாம், எக்ஸ்பிரஷன் அப்படின்னு போட்டுருக்கேன். ஆர் ரிசல்ட் எக்ஸ்பிரஷன் ஈக்குவலன்ட் லெட் இட் பி சம்லேயே இருக்கட்டும் அந்த ஆப்ஜெக்ட். அப்போ ஆட் மை நம்பர் அப்படின்னு கால் பண்ணுறப்ப 1,2,3 அப்படின்னு போடுறப்ப 1 + 2 3 × 3 தான் வரும், 9 அப்படின்னு வருது. இங்கே எக்ஸ்பிரஷன் 9 அப்படின்னு வருது. அப்போ இங்கே நான் 3 ஆர்குமெண்ட் அனுப்பியே ஆகணும் இங்கே, ஏன்னா பேராமீட்டர்ஸ் வந்து 3 இருக்குது, அதனால் இங்கே நான் அனுப்பி ஆகணும். சப்போஸ் நான் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிச்சு. ஆட் நம்பர் 1 மிஸ்ஸிங் ரெக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஏன் அப்படின்னா ஆட் நம்பர் டேக்ஸ் 3 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் 1 இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுது. ஆட் நம்பர் டேக் 3 பொசிஷனல் ஆர்குமெண்ட். பாருங்கள், ஆட் மை நம்பர் டேக் 3 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 2 வேர் கிவன், 1 ரெக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கும். இப்போ தான் நான் வரப்போகிறேன் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் வித் டிஃபால்ட் வேல்யூ. அதாவது இந்த கேஸில் நான் எந்த நம்பரை அனுப்பலைனாலும், ஒரு ஆர்குமெண்ட் அனுப்பலைனாலும் டிஃபால்ட் ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட் வித் டிஃபால்ட் வேல்யூ எடுக்குது. பைத்தனில் வந்து பார்த்தீங்கன்னா we can provide default value to function argument. அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் மீண்டும் கிளியர் பண்ணிக்கிறேன். அதே ப்ரோக்ராமில் இப்போ நான் இங்கே இசட்டுக்கு வந்து நான் வந்துட்டு 5ன்னு கொடுக்குறேன். அதாவது நீங்கள் இந்த இடத்துல இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா டிஃபால்ட். இதை தான் என்னன்னு சொல்லுவோம்? ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், இதை தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆட் மை நம்பரில் 1,2 அப்படின்னு மட்டும் அனுப்புனேன்னா இங்கே எக்ஸ்க்கு என்ன போகும்? 1, ஒய்க்கு என்ன போகும்? 2,
அப்போ 1 + 2 3. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5. டிஃபால்ட் ஆர்குமெண்ட் 5. 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடும். பாருங்கள் 15ன்னு வந்துருச்சா அவுட்புட்டு. கரெக்டுங்களா? ஓகேங்களா? சப்போஸ் இங்கே பாருங்கள் நான் அனுப்பலை, அதனால் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு. சப்போஸ் நான் அனுப்புகிறேன், ஆட் மை நம்பர் அப்படின்னு அனுப்புகிறேன், 1, 2, 3ன்னு அனுப்புகிறேன். அப்போ எனக்கு ரிசல்ட்டு இந்த 3 தான் இசட்டில் போய் ரீப்ளேஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவுட்புட் 9 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ஃபங்க்ஷனில் ஒரு அப்டேட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸை நம்ம பண்ண முடியும் அப்படின்றதுக்கான விஷயம்.